Welcome back to VTK Photography. ரொம்ப காலமா Canon பெஸ்டா Nikon பெஸ்டா Nikon பெஸ்டா Canon பெஸ்டா அப்படிங்கிற சண்டை போய்கிட்டே இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்மளும் அந்த சண்டையில் ஒரு பார்ட்டு தான். ஆனால் இன்னையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் நிக்கானா சோனியா நிக்கானா அப்படிங்கிற சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஒரு மொனாப்பொலி, அதாவது அவங்க தான் இப்போதைக்கு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் மிரர்லெஸில் ஃபுல் ஃப்ரேமில் அவனுக்கு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோனி கம்பெனி தான் இப்போதைக்கு இருக்குது. அதை கம்பீட் பண்ணுற மாதிரி அதுக்கு போட்டியாக இப்போது நிக்கான்லேயும் நாளைக்கோ இன்னைக்கு எங்கள் யூஎஸ்ஏல நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கா கூட இருக்கலாம். ஸோ நிக்கானில் புதுசாக ஒரு மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் ரெண்டு கேமரா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஸ்பெக்கு கண்ணாபிரான் லீக் ஆகிட்டு தான் இருந்ததுனால நம்ம வழக்கமாக இந்த ரூமர் அதிகமாக படிக்கிறது கிடையாது நம்மளுடைய குரூப்பில். ஆனால் இந்த பர்டிகுலர் கேமரா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நிக்கான் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு என்ட்ரி. இது நிக்கானுக்கு இது ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ விளையாட்டு கிடையாது. இப்போ கேனனில் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்படி சொல்கிறேன், நிக்கான்லேயும் கேனன்லேயும் ஏற்கனவே மிரர்லெஸ் கேமராஸ் இருக்குது. நிக்கானில் ஏற்கனவே ஆரம்பித்து கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் கேனன்ல வந்து M5 இருக்கு, M50 இருக்கு. ஆனால் ரெண்டுமே கிராப் பாடி சென்சர் தான். M50 எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு ஆகாது, அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துட்டோம் நம்ம கேனன்ல. ஸோ கேனன்லேயும் இன்னைக்கு தேதிக்கு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கிடையாது. நிக்கானில் தான் ஃபஸ்ட் டைமு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் ரெண்டு கேமரா ரிலீஸ் பண்ண போகிறாங்க சோனிக்கு போட்டியாக. ஆரம்பத்துலேருந்தே நான் ஒரு நிக்கான் ஷூட்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு ஆள் மனசில் நிக்கான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன், எனக்கு அதில் எந்த சங்கடமும் கிடையாது. கண்டிப்பாக நிக்கான் எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இருக்குது எனக்கு இந்த போட்டியில். ஸோ ஃபஸ்ட் டைமு ஒரு கேமரா ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதாவது ஒரு ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எடுத்ததும் ஒரே அடியே எல்லாத்தையும் எதிர்பார்த்துட முடியாது அந்த கேமராவில். ஏன்னா சோனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, சோனி A7 சீரிஸ் வந்தது இல்லையா, ஆல்ஃபா 7 சீரிஸ். அந்த ஆல்ஃபா 7 அப்புறம் ஆல்ஃபா 7-2 அப்புறம் ஆல்ஃபா 7-3 இப்போ இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கேமராஸ் தான் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்குது. ஓகேங்களா, நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும், ப்ரொஃபஷனல் கிரேடில் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு 3 ஜென்ரேஷன் ஆயிருக்கு சோனியில். அதே மாதிரி நிக்கான்லையும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடுத்ததும் இப்போ வந்து நிக்கானில் நம்ம உடனடியாக எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட முடியாது. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இப்போ இருக்கிற கடும் போட்டியில் கண்டிப்பாக சோனியை வந்து கொஞ்சமாவது சோனியோடைய மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிக்கானில் நிச்சயமாக அந்த சோனியில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பண்ண கேமரா மாதிரி இப்போ பண்ணியிருக்க கூடாதவங்க. நிக்கான் கிட்ட டெக்னாலஜி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நல்ல மிரர்லெஸ் கேமராவாக நிக்கான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அது ஒரு சூப்பரான ஹிட்டாக இருக்கும். அதே மாதிரி எடுத்ததும் நான் நிக்கானில் எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலை. ஆனால் எனக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. எனக்குன்னு வந்து இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் என்னங்கிறத நான் அப்படி படிச்சிடறேன் நான். ஓகேங்களா, நிறைய இருக்குது. எல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் போக கேமரான்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. முதல்ல ஜென்ரலாக ஒரு மிரர்லெஸ் கேமரா பாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனால சோனி யூஸ் பண்ணதுனால எனக்கு அதை பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் நிக்கானில் இதெல்லாம் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நல்ல பேட்டரி லைஃப் இருக்கணும். அதுக்காக சோனி வந்து கேவலமான பேட்டரி லைஃப்னு சொல்ல, சோனியில் வந்து இப்போ தான் அந்த Z பேட்டரிஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற பேட்டரி செம சூப்பராக இருக்குது சோனி பேட்டரி. ஆனால் இப்படி எடுத்துப்போமே, நிக்கானில் வந்து இது நேற்றுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ண கேமரா கிடையாது. இது நிச்சயமாக இதோட டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 2-3 வருஷமாவது ஓடிட்டு இருந்திருக்கும் இந்த மிரர்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஓடிட்டு இருந்திருக்கும். என்ஜினியரிங் டீமு, R&D டீமு, அது இதுன்னு ஏகப்பட்ட டீம் இருந்திருக்கும். அது எல்லாமே வேலை செஞ்சு இப்போ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வர்றதுக்கு நிச்சயமாக ஒரு 2.5-3 வருஷம் கண்டிப்பாக ஆயிருந்திருக்கும். கரெக்டாக. ஆனால் இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சோனியோடைய பேட்டரி லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கேவலமாக இருந்தது. அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் எல்லாத்துலேயுமே பேட்டரி லைஃப் ரொம்ப மட்டமாக இருந்தது சோனியில். அதை ஒரு அளவுக்கோலாக வச்சுக்கிட்டு அதை பீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு சோனியோட ஸ்டாண்டர்டுக்கு நிக்கான் கேமராவில் கேவலமாக இருக்கும் பேட்டரி லைஃப். அதுதான் லாஜிக்கு. அது இல்லாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் சோனியோடைய பேட்டரிக்கு காம்படிட்டிவாக ஒரு நல்ல பேட்டரி இருந்தது அப்படின்னாக்கா ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது சைலண்ட் ஷூட்டிங் கண்டிப்பாக வேணும். சைலண்ட் ஷூட்டிங் இது வந்து கஷ்டம், ஈஸின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது ஏற்கனவே நிக்கானில் பண்ணியிருக்காங்க. D850ல் சைலண்ட் ஷூட்டிங் இருக்குது. ஸோ அதையவே வந்து அட்லீஸ்ட் இந்த கேமராவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவேன். டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா ஒரு ப்ரோ கிரேட் அட்லீஸ்ட் நான் வந்து திரும்பவும் அட்லீஸ்ட் எல்லாத்தையுமே நான் குறைஞ்சபட்சமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதையுமே ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கவே இல்லை. நான் எல்லாத்தையுமே குறைஞ்சபட்சமாக சொல்லிட்டு இருக்கேன். எடுத்ததும் நான் ஒரு D5 இல்லை ஒரு D4 அந்த ரேஞ்சுக்கு நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா நான் எதிர்பார்க்கல நிக்கான் கிட்ட இருந்து. ஓகேங்களா, நான் எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் ஃபுல் ஃப்ரேம்ங்கிறதுனால என்ட்ரி லெவல் ஃபுல் ஃப்ரேம் இந்த D610 இல்லை D750 இந்த மாதிரி செமி ப்ரொஃபஷனல் கேமராஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால
D750ல டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் அந்த லெவல்லையாவது இருக்கணும் அப்படிங்கிறது. அதில் அதோ ஒன்று வந்து UHS 2 இருந்ததுனாக்கா ப்ளஸ் பாயிண்ட். இல்லைன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு அது பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு ப்ரோ கிரேடில் நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் அது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக டியூவல் கார்ட் ஸ்லாட்ஸ் எனக்கு வேணும். அடுத்தது பழைய லென்ஸுக்கான சப்போர்ட், முக்கியமான விஷயமே இதுதான். எக்கச்சக்கமான லென்ஸ் கலெக்ஷன் இருக்குது நிக்கானில், அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மிரர்லெஸ் கேமரா இருக்கணும். எல்லாத்தையும்னா ஒரேடியாக சரி ஓகே இப்படியும் சொல்கிறேன் நான். இந்த டி லென்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து அந்த அப்பச்சர் ரிங் இருக்கும் டி லென்ஸில், அது வந்து D7500 கூட அதுக்கான சப்போர்ட் இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இல்லை அதுக்கு. இதுலேயும் அந்த டி லென்ஸ்க்கான சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இல்லைன்னா அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா டீலென்ஸ் ரொம்ப பழைய டெக்னாலஜி, இப்போ எல்லாமே ரொம்ப மாறி போச்சு. அதனால் இன்னும் அந்த அளவுக்கு பழைய டெக்னாலஜிக்கான சப்போர்ட் வேணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப பேராசையாக இருக்கும். அதனால் அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஏன்னா என்னோட மேக்ரோ லென்ஸ், என்னோட 50mm 1.8 லென்ஸ் எல்லாமே டி லென்சஸ் தான். என்கிட்ட 2-3 டி லென்சஸ் இருக்குது. அதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அடுத்தது டிலே, அதாவது இந்த எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர்லேயே ஆகட்டும் இல்லை இந்த வியூ ஃபைண்டர்லேயே ஆகட்டும், நடக்கிற சம்பவத்துக்கும் இதில் வர்ற டிஸ்பிளேக்கும் டிலே ரொம்ப கம்மியாக இருக்கணும். டிலேவே இல்லாமல் இருக்க முடியாது, ஏன்னா அது ஆப்டிக்கல் கிடையாது, எலக்ட்ரானிக் தான். அது எலக்ட்ரானிக்குங்கிறதுனால நிச்சயமாக டிலே இருந்தே தீரும். ஏன்னா லைட் ஸ்பீடுக்கு எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் பண்ணாது, அதனால் நிச்சயமாக டிலே இருக்கும். ஆப்டிக்கலில் அந்த பிரச்சனையே கிடையாது. லைட் ஸ்பீடில் உங்களுக்கு அந்த டிலே அதுலேயே இருக்குன்னாலும் மேத்தமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடு தான் டிலே உங்களுக்கு இதில். ஆனால் எலக்ட்ரானிக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் அது இன்னைக்கு டெக்னாலஜி கிடையாது, ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக டிலே இருக்கும், ஆனால் அந்த டிலே கம்மியாக இருந்தால் பெட்டர். அடுத்தது டைனமிக் ரேஞ்ச். நிக்கான் சென்சரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். கேனனுக்கு எப்படி டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு மிகப்பெரிய சக்தியோ, அதே மாதிரி நிக்கானுக்கு டைனமிக் ரேஞ்ச் ஒரு மிகப்பெரிய சக்தி. நிக்கானுடைய சென்சர்ஸ் எல்லாம் சோனி தான் பண்ணுறாங்க. அதனால அந்த சண்டைக்குள்ள நான் வர விரும்பல. ஆனால் டைனமிக் ரேஞ்ச் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற டைனமிக் ரேஞ்ச் அப்படியே இருந்ததுனால கூட எனக்கு சூப்பர் தான். அது கண்டிப்பாக ஒன்றும் டைனமிக் ரேஞ்ச் தான் மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் நிக்கானுக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும், இல்லை அதை விட கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், பேரானந்தம். அதே லெவலில் இருந்தது அப்படின்னாக்கா திருப்தி. அடுத்தது கஸ்டமைசபிள் பட்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு வந்து லீக்காக இருக்கிற பிக்சர்ஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் இருக்குது பாடியில், அட்லீஸ்ட் பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்குது. சோனி எடுத்துக்கிட்டோன்னா 4 கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் இருக்குது அதில், கஸ்டம் பட்டன்ஸ் இருக்குது அதில். இதில் இப்போதைக்கு 2 தான் கண்ணுக்கு தெரியுது. இல்லை மற்ற பட்டன்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கான்னு தெரில. ஆனால் மற்ற பட்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அதுக்கான பட்டன் மாதிரி தான் தெரியுது எனக்கு. இப்போவே தெரிஞ்சு போச்சு அது சோனி லெவலில் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக எடுத்தோம் அப்படின்னாக்கா டியூவல் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். நம்ம பஃபர் வேகமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பஃபர், அதாவது மிரர்லெஸ் கேமராவில் இன்னைக்கு வந்து சோனி A7 III 24 மெகா பிக்சல் கேமரா. அதுலேயே வந்து பஃபர் வந்து ஒரு செகண்டுக்கு 10 ஃபோட்டோ எடுக்க முடியும். பஃபரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பஃபர். அதில் ரா ஃபைல்ஸே 70 ரா ஃபைல் எடுக்க முடியும். ஃபுல் ஷாட் கடற்கடன்னு அடிச்சிங்க அப்படின்னாக்கா கேமராவுடைய பஃபர் தீர்றதுக்கு 70 ஃபோட்டோவாவது எடுக்க வேண்டியிருக்கும் ரா ஃபைல். அதே மாதிரி ஜேபேக் எடுத்தோம்னாக்கா அது 100க்கு மேலே எடுத்து போயிட்டே இருக்கலாம். நம்ம அந்த டெஸ்ட்லாம் பண்ணதில்லை, ஆனால் துல்லியமான நம்பர்ஸ் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 100க்கு மேலே எடுக்கலாம் ஜேபேக்கில், அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு. ஸோ பஃபர் வந்து கண்டிப்பாக நல்ல பஃபராக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரேம் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னாக்கா சோனி A7 III கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா 10 ஃபோட்டோ எடுக்கும் சோனி A7 III ஒரு செகண்டுக்கு. அது அப்படியே இதுலேயும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் 9வது நான் எதிர்பார்க்குறேன். சைலண்ட் ஷூட்டிங் நிச்சயமாக வேணும், அது இருக்கான்னு சொல்லிட்டோம் நம்ம. ஐபிஎஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கண்டிப்பாக முக்கியம். இப்போ லீக்காக இருக்கிற பிக்சர்ஸோடைய லென்ஸும் அந்த பாடியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா லென்ஸில் இப்போதைக்கு அந்த 24-70 f4 லென்ஸ் ஒன்று இருக்குது. அந்த லென்ஸ் இப்போது நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த லென்ஸில் விஆர் ஸ்விட்சே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? லென்ஸில் விஆர் இல்லைன்னு அர்த்தம். லென்ஸில் விஆர் இல்லை, பாடியில் விஆர் இல்லைங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா? இல்லை பாடியில் தான் விஆர் இருக்கு, பாடியில் தான் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, அப்புறம் எதுக்கு லென்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸில் அதை கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பாடியில் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தது அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக வேணும். அது ஏன்னா இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு எல்லா கேமராலையும் வந்துட்டு இருக்கு, எல்லா மிரர்லெஸ் கேமராலையும் இருக்குது. ஒலிம்பஸ்லாம் அதில் கிங்கு. அதனால இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கண்டிப்பாக இந்த கேமராவில் இருந்தே ஆகணும் இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு. அப்படி இல்லைன்னா படுதோல்வி தான் அது. அடுத்தது ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோனியில் நீங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு வரம் தான் சோனி கேமராஸில். இப்போ இருக்கிற கேமராஸில் செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் நேட்டிவ் லென்ஸ் போட்டு ஐ ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து சான்ஸே இல்லை.
95% ஃபோட்டோ எனக்கு கண்ணிலேயே ஷார்ப் ஃபோக்கஸ் நிற்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஐ ஆட்டோ ஃபோக்கஸை. ஸோ அதில் அந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங் டெக்னாலஜி இதில் கண்டிப்பாக வேணும் இன்றைக்கி. ஏன்னா கேனன்லேயும் வந்து M50ல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. சோனி அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்குது. அட்லீஸ்ட் இருக்குங்கிறதுக்காகவாவது ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு கேமராங்கிறதுனால தான் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கும் நம்ம. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஃபஸ்ட்டு கேமரா எடுத்ததுலேயுமே எல்லாத்தையுமே எதிர்பார்த்துட முடியாது நம்ம. ஸோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக வேணும் எனக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் நிச்சயமாக வேணும். அதெல்லாம் டீல் பிரேக்கர், அதெல்லாம் இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு. டைனாமிக் ரேஞ்ச் அது ஏற்கனவே பேசிட்டோம் நம்ம. ஸோ இதெல்லாம் தாங்க என்னுடைய எதிர்பார்ப்பு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக. வீடியோ சம்மந்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் நான் எடுத்தது என்ன கேட்பேன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ஒரு ஸ்மூத்தான ஆட்டோ ஃபோக்கஸ் வேணும். வீடியோவில் கண்டிப்பாக ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா இருக்கணும். இல்லைன்னா நிக்கான் உருப்படுறதுக்கு வழியே கிடையாது இன்னைக்கு தேதிக்கு. வீடியோவில் ஆட்டோ ஃபோக்கஸிங் இன்னைக்கு கிங் அப்படின்னாக்கா கேனன், அதில் சந்தேகமே கிடையாது. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேனனோடது தான் பெஸ்ட் இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு. அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நெக்ஸ்ட்டு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது சோனி, ரொம்ப க்ளோஸ் நெக்ஸ்ட்டு சோனியில் தான் இருக்குது. சோனியோட ஆட்டோ ஃபோக்கஸிங் செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது டிரான்சிஷனு. நிக்கான் அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நான் சொல்கிறது வந்து இந்த ஃபுல் ஃப்ரேம் பாடிஸில் மட்டும் சொல்கிறேன் நான். கேவலமாக இருக்குது நிக்கானில் ஆட்டோ ஃபோக்கஸ். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஆட்டோ ஃபோக்கஸிங் நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கணும். நல்ல ஸ்மூத்தான ஆட்டோ ஃபோக்கஸிங் நிச்சயமாக இருந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. டச் டு ஆட்டோ ஃபோக்கஸ் இருந்ததுனாக்கா பெஸ்ட்டு. டச் பண்ணால் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகணுங்கிற மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது சோனி பாடிஸ்லையும் இருக்குது. நிச்சயமாக நிக்கானில் இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான் வந்துகிட்டு இருக்கு. நிக்கானில் ஏற்கனவே டச் ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஹார்ட்வேர் பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நம்புறேன் நான். ஸோ கண்டிப்பாக டச் ஸ்க்ரீனோட ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிரமாதமான ஸ்மூத்தான ஆட்டோ ஃபோக்கஸ் நிச்சயமாக வேணும். ஏன்னா நிக்கானில் இருக்கிற மிகப்பெரிய வாட்டை அப்படின்னா நிச்சயமாக அது வந்து வீடியோவில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸிங் தான். அது கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸிங் தான். அதை சரி பண்ணல அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். அடுத்தது மினிமம் 8 பிட் வீடியோ இருக்கணுங்க. மினிமம் 8 பிட் வீடியோ இருக்கணும். 10 பிட் வீடியோ இருந்தால் சூப்பர். ஏன்னா 10 பிட் வீடியோ எங்கேயுமே இல்லை. கேனர்லேயும் ஆகட்டும் சோனிலேயும் ஆகட்டும் கிடையாது. பேனசானிக் GH5ல மட்டும்தான் இருக்குது. அது அதை விட பெரிய கேமராஸ்லாம் இருக்காது அஃப்கோர்ஸ். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ப்ரோசியூமர் நம்ம ரேஞ்சு கேமராஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து 10 பிட் வீடியோங்கிறது கிடையாது. ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது, அந்த பேனசானிக் கேமராஸில் மட்டும்தான் இருக்குது. நிக்கான்லையும் கிடையாது, சோனிலையும் கிடையாது, கேனன்லையும் கிடையாது. ஸோ நிக்கானில் இப்போ இந்த கேமராவில் 10 பிட் ஆட்டோ ஃபோக்கஸ் 10 பிட் வீடியோ வந்தது அப்படின்னாக்கா பிரமாதமாக இருக்கும். ப்ளஸ் லாக் கேப்பபிலிட்டிஸும் கண்டிப்பாக வேணும். இப்போ சோனிலையும் வந்துருச்சு, கேனன்லேயும் லாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. C லாக்ஸ் கேனனில் வந்துருச்சு, சோனியில் S லாக் இருக்குது, ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பேனசானிக் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஃபூஜி எடுத்துக்கிட்டோம்னாக்கா F லாக் இருக்குது. அந்த மாதிரி நிக்கானில் கண்டிப்பாக N லாக்னு ஏதாவது ஒன்று வச்சு ஆனவங்க. லாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்ல டைனாமிக் ரேஞ்ச் உங்களுக்கு வீடியோவில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக நிக்கானில் லாக் ஃபைல்ஸ் கண்டிப்பாக வேணும். வீடியோவில் அது வந்ததுன்னா சூப்பர். 4K நிச்சயமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இருந்ததுன்னா ஃபுல் ஃப்ரேம் ரீட் அவுட் கண்டிப்பாக வேணும். 850ல் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, அதனால இது வந்து புது டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. ஸோ நிச்சயமாக ஃபுல் ஃப்ரேம் ரீட் அவுட்டில் 4K இருக்கணும். கிராப் எதுவும் இல்லாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் 30 FPS ஆகுது இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய வீடியோவில் நான் எதிர்பார்க்குற விஷயங்கள். இதில் வந்து எத்தனை இருக்க போகுதுன்னு தெரியல, நாளைக்கு வந்தால் தான் தெரியும். ரொம்ப ஹைப் இருக்குது இந்த கேமராக்கு, பயங்கர ஹைப் இருக்குது. நிக்கான் இன்னைக்கு வரைக்கும் வந்து கண்ணாபிரான அட்வர்டைஸ்லாம் பண்ணதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிக்கான். ஸோ அவங்களுக்கே தெரியும் எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த கேமரா இல்லை அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு ஏதாவது பெண்டுலம் மாதிரி தான் அது. எந்த அளவுக்கு இந்த பக்கம் போதோ அந்த அளவுக்கு இந்த பக்கமும் போகும். ஸோ எந்த அளவுக்கு ஹைப்பை ஜாஸ்தி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இது வாழலை அப்படின்னு நம்பர் இருந்தால் அப்படியே ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க தலைவர் அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக நிக்கானில் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். 2 ப்ராடக்ட் ஆக்சுவலி, ஒன்று Z6 ஒன்று Z7 அப்படின்னு சொல்லிட்டு 2 மிரர்லெஸ் கேமரா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது செம்ம டென்ஷனாக இருக்குது எனக்கு. ஸோ பார்ப்போம். நல்ல கேமராவை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஆனால் தெரியல. ஆனால் இப்போதைக்கு நாளைக்கு நிக்கான் நல்ல கேமரா 2 கேமரா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா கெத்தாக இருக்கும். ஒன்று 24 மெகா பிக்சல், இன்னொன்று 45 மெகா பிக்சல். ரெண்டுமே 24 மெகா பிக்சலுங்கிறது D750யோட சென்சரு, 45 மெகா பிக்சலுங்கிறது D850யோடைய சென்சரு. ஸோ தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. செம எக்ஸைட்டடாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இன்னமும் பரிச்சை ரிசல்ட் வர மாதிரி இருக்குது எனக்கு, என்னன்னு தெரில. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த நிக்கான் இதில் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம்.
ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ இது ஸ்பெக் வந்ததுமே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, நம்ம எதிர்பார்த்ததுல எத்தனை டிக்கா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் பாய்.